ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், 3 விதமான நான்வெஜ் இருக்குது. 4 எக் ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. சிக்கன், லெக் பீஸ், மட்டன், மீன். இன்னைக்கு 6 வெரைட்டிஸ். ஓகே, இன்னைக்கு 6 வெரைட்டி செய்ய போகிறேன். என்னென்ன செய்ய போகிறேன்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு மட்டன் பிரியாணிக்கு மட்டன் ரெடி வச்சிடலாம். மட்டன் பிரியாணி தானே, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை? இல்லை, நல்லது. அதோட ஒரு பிரிஞ்சி லீஃப், 2 பட்டை, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, ஒரு கிராம்பு போதும். அப்புறம் மஞ்சத்தூள் இதான் வரேன், வெயிட் பண்ணு. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்னையா வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் மஞ்சள் தூள். வேறு மஞ்சள் தூள். தேங்க்ஸ் ஃபார் த சால்ட். இப்படி தான் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. ஊற வச்சுட்டேன். ஒன்று சிக்கன் வந்து பாஸ்மதி ரைஸ் போடுறேன், ஒன்று வந்து நார்மல் நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுற அரிசி. எதுக்கு? மட்டனுக்கு. மட்டனுக்கு. அது மட்டன் டேஸ்ட் எப்படி கொண்டாந்துன்னு தெரியும். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ஸ்பெஷல். ஆஹா, வளரிட்டுண்ணா. என் வாயிலேருந்து வாங்கிட்டீங்கப்பா. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிருக்கு. அடுத்து என்ன ரெடி பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு. இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா போன தடவை வச்சு அப்படியே குழம்பு வச்சு. ஆமாம், அது ஒரு ஆள் மட்டும் ஒரு வாரம் சாப்பிட்டாங்க. அதனால நிறைய செய்ய பார்ப்பீங்க. ஆயில் ஊற்றி வச்சு மறந்துட்டேன். மெயினான அதான் நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். மீன் குழம்புக்கு இன்னைக்கு பாருங்க எப்படி கட்டன்னு சமையலாம். 1 ஹவரில் சமையல் முடிஞ்சிடும். பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? பாருங்க. பாருங்க வெந்தயம் எல்லாம் இருக்கு. வெந்தயம் பொடிதான். ஸ்மெல் நல்லாயிருக்கும். பரவாயில்லையே, கற்றுக்கிட்டீங்க. கம்பல் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமா கூட இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கற்றுட்டு இருக்கலாம். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டைலில் சமைக்கிறோம். எங்கே கற்றுக்கிறது? கற்றுக்கணும். அதெல்லாம் எப்படின்னா பேட்ச் ஒர்க் மாதிரி. ஒன்று பண்ணி சரியாக வரலைன்னா பேக்கப் ஏதாவது இருக்கணும்ல, அதனால தான் ஒரு புரிய மாட்டேங்குது. அந்த டேஸ்ட் ஏற்படுறது நல்லா தானே இருக்குது. மீன் பரட்டணும். இது தனியாக எடுத்து வச்சுருவோமா? குழம்புக்கு தனியாக அதுலேயே இருக்கட்டுமா? இதில் போட்டு கட்டிடுவோம். 1 2 பாட்டி கால் மாதிரி இருக்கு. பாட்டி கால். ஆமாம், இந்த காதில் போட்டிருக்கீங்க, நான் கழட்டி அதை போட்டு. என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தக்காளி. ரொம்ப வேண்டாம். வச்சு இதுக்கு மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள். ஆமாம், மிளகாய் தூள். சைடில் கொஞ்சம் சிக்கன் பவுடர் பொடி. உள்ள என்ன ஒன்று கொட்டணமாக வருது. இல்லை, மல்லிப்பொடி இருக்குல்ல, அந்த இன்னொரு டப்பாவில் கொட்டி வச்சுருந்தாங்க.
அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு இதில் கொட்டி போட்டாங்க இல்லை முடிச்சு போட்டு போட்டாங்க. இது தனியாக வச்சுருக்கோம். அப்புறம் என்ன சிக்கன் பவுடர், சால்ட் போடணுங்க. ஞாபகப்படுத்துனீங்களா? ஒரு அன்னைக்கு ஒரு தடவை நீங்கள் ஞாபகமே பட்டல, கேட்டதுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக சால்ட்டே இல்லை. சால்ட் இல்லை பக்கத்தில் வச்சு சாப்பிட வேண்டியதானே? சால்ட் இல்லைண்ணா, சால்ட்டு பக்கத்தில் வச்சுட்டு அப்படி தொட்டு தொட்டு சாப்பிட வேண்டியது. நானும் சொல்கிறேன், ஏதாவது கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே வச்சு தொட்டு சாப்பிடுவேன். ஓகேவா? லெமன் எடுக்கும். எரியுதாங்க எக்கு போடுவோம் மீனுக்கு. போட்டு ஏற்கனவே கட் பண்ண லெமன் இருக்க முடியும். பக்காது கத்தி இருந்துச்சு கை மாதிரி இருக்கிறது. ஓடிச்சு கத்தி அவ்வளோ சாப்பிட்டு பாருங்க. வேறு விதையோடலாம் வச்சு போடுவீங்களா? விதையை சாப்பிட போறீங்க, அது சாப்பிடும்போது கடி விடும்ல, அது எடுத்துடும். அப்போ நான் தானே மீன் எடுத்து போவோம். மீன் மொத்தமாக வள்ளி போட்டு செய்ய போகிறேன், ஒவ்வொரு பீஸாக தான் செய்ய போகிறேன். அடாடே ஒன்றும் இல்லையா ஐயா? ஒரு முட்டை போட்டேன். ஃபஸ்ட்டு இது மசாலா பற்றிட்டு அப்புறம் கட்டியிருக்கலாம்ல. இதே பண்ணுறோம்மா, எல்லாம் கரெக்டாக சேர்ந்துருமா? ஏன் செய்யணும்? தெரியுதாங்க சரி. நல்லா தெரியும். கான்ஃபார் பொருளை பார்த்தீங்களா? இப்போ எடுத்தோம் மறந்துட்டு அப்படிங்கிறது வந்துடலாம் உடனே. புடி ஃப்ரீஸர் இடம் இல்லை. மீன் குழம்பு கரைச்சி வச்சு புளியா? மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அரைச்சாச்சோ? அரைச்சி நான் நேற்று அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ரெண்டுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. மீன் குழம்பு தப்பு கொஞ்சம் கொதிச்சு வத்தோட டைம் எடுக்குமே தவிர மிச்சப்படி வேலை. உப்பு 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 நச்சு போட்டால் தான் டேஸ்டாக மணக்கும் மீன் குழம்பு. 4 பீஸையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு பொறிச்சு வச்சல நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. யார் யாருக்கு இதெல்லாம்? சிக்கன் பவுடர், மொத்தம் மிளகாத்தூளா? ஆமாம், மிளகாய் தூள் எங்கே? உப்பு, சிறிது அளவு லெமன், எடுக்கணும். இதில் மட்டும் விதையை எடுத்துடுறது இல்லை, அந்த நம்ம கட் பண்ணி இருக்கோம்ல அதை சொல்லி விடுவாங்க. அதுக்காக அதில் இந்த அவங்க கொஞ்சமாக மிளகு சீரகம். இனிமேல் சிக்கனுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஏன் சொல்லுங்கள்? தெரியல. ஏன்னா அது நமக்கு நல்லது. ஆட் பண்ணலைன்னா அதுக்கு நல்லது. கார்ன்ஃப்ளவர், மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கி சாப்பிடுங்க.
போதும் அதுதான் இந்த எக் ஆட் பண்ணுறது. எக் வந்து அப்படியே கம்பைன் பண்ணும். அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா இறங்குங்க. முடிச்சிட்டேன் பண்ணி. ஐயோ உள்ள ஏற்கனவே கொஞ்சம் சிக்கன் வேறு வச்சிருக்கேன். அந்த அது மேலே வை. சிக்கன் மேலே வச்சிடாமா? இல்லை அந்த மீன் மேலே வை. மீன் மேலே வச்சிருக்கா? அவ்வளோதான். அந்த அந்த சிக்கன் எப்போ பொரிய போகுதுன்னு தெரியல. மீன் போட்டுடலாமா? மீன் குழம்பு போட்டுக்கலாம். சாறு குழம்பு வைக்கலாம். போட்டுச்சு நல்லா சூப்பராக இருக்கு. தெரியுதா இல்லையா? நான் சிக்கன் எடுத்து போட்டுறாம போட்டு நல்லா கிட்டியாச்சு. நல்லா இருக்கும் மணக்குதே. ஹெட்டு தான் போடும். இந்த மீன் குழம்பு கெட்டியாக வைக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மீன்லேயே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ தண்ணியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப தண்ணியாக போயிடும். கெட்டியாக வச்சோம்னா அது கரெக்டாக வந்துடும். பிரியாணி மட்டன் வந்துச்சா? மட்டன் இன்னும் வேகலை. இங்கே தூக்கிடுவா. டைட் பண்ணிட்டாங்க. லூஸ் ஆகிட்டே இருக்குது. டைட் பண்ணாதான் லூஸ் ஆகிடுது. நீ வேறு வாங்கினா தான் உண்டு. வேறு வாங்கிக்கலாமா? வாங்குவோம்னா புதிதாக மல்லித்தலை புதினா எப்படி சேஃபாக வச்சுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும். ஏன் கவர்லேயே வைக்கலாமே அதை? அது சீக்கிரம் இது நல்லா இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எத்தனை நாள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. புதினா வந்து புதினா கொஞ்சம் தண்ணி பத்தாதால சார். இவ்வளோ புதினா இல்லை சட்னியாக வைக்க போகிற? பிரியாணிப்பா இவ்வளோ புதினா போடணுமா? காஞ்சிச்சு பார்க்க. அது கட குடுகுதே நீ சமையல் ஓட ரெடியாக இருந்துக்கங்க. எங்கே என்னது தேடுற சட்னி? ஐயோ போட்டு அடிச்சு விடு. கொசு எப்படி வந்துச்சு தெரியல. எத்தனை நிமிஷம் போச்சு தெரியல. ஐயா அந்த புலாவு நல்லா இருந்துச்சுமா. நாஸ்டா பண்ணு. அதில் நான் வீடியோ போடவே இல்லைல்ல. அந்த புலாவில் சுட வச்சு மறுநாள் வரைக்கும் சாப்பிட்டோம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நான் ஸ்பெஷலாக செஞ்ச மசாலா. அப்படியே மொத்தமாக ஓட்ட முடியாது. பட்டை தலுங்க வெடிச்சிச்சுன்னா நம்ம கொடுக்க முடியாது. கிராம்பு குக்கர் வெடிக்காது. இது வெடிக்கும். அது லேசாக தானே வெடிக்கும். இல்லை பயப்படுறீங்கல்ல சின்ன பிள்ளை. கேமரா இருக்குல்ல அது லென்ஸ் போச்சுன்னா போச்சு. இல்லை எவ்வளோ உங்களுக்கு ஃபுல்லாக பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கேன். இதுதான் டேஸ்ட்டு பிரியாணி. பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு புதினாவை போட்டணும். ஏன்னா மசாலா கறி மசாலா போட்டு பத்தடி தள்ளி வர்றேன். ஆமாம் ஸ்மெல் இப்போயே வந்து நான் கரம் மசாலா செஞ்சோடய ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அவ்வளோ இருப்பேன். அதான் கேட்டேன் வந்து இந்த பிரியாணி ரெடி ஆச்சு தானே கேட்டேன். இல்லை இல்லை அந்த மசாலா இந்த மசாலா தான் டேஸ்ட்டு. ரெடி ஆச்சா? ரைஸ் வெந்திருக்கும். உப்பு சேர்ந்துருக்குமான்னு தெரியல ஜெகா. நான் டைப் பண்ணிருக்கேன். இல்லை இல்லை பிரியாணி 1 kg பிரியாணி இல்லை. எவ்வளோ சமையல் இன்னைக்கா ஃபோன் பண்ணிக்கிறேன். அதே 6 வகை. 6 வகையா?
முட்டை சேர்த்துட்டீங்களா? அப்பளம் அது வேறு ஒன்று இருக்கா? ஆ ரைட்டு. மீன் குழம்புக்கு எதுக்குமா அப்பளம்? மீன் குழம்பா? பிரியாணிக்கு நல்லா இருக்கும். பிரியாணிக்கு அப்பளமா? நான் சாப்பிடுவேன். நான் எல்லாத்தோட அப்பளம் சாப்பிடுவேன். ரைட்டு. பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி கழுத்து தருவுற மாதிரி அலசி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அலசணும்னா என்றைக்குமே 2 times அது அலசிடணும். பச்சை மிளகா 2 ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்மகிட்ட வாண்டுங்க எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல. இப்போவே அவள் பிரியாணி விஷயம் வந்துருச்சான். ஓகே அன்னைக்கு புலாவ் செஞ்ச அன்னைக்கு வாரேன். அத்தை பிரியாணி வாடையா வருது, பிரியாணி வாடை வருது. அத்தை என்ன பிரியாணி செஞ்ச? அதுக்கே வாடை இல்லைடா அப்படின்னா அது வாடை பிரியாணி வாடை வருது. எனக்கு பிரியாணி தாங்க பாய் சொல்கிறாங்கண்ணா. இல்லை பிரியாணி அதான் பிரியாணி இங்கே மதி கட்டுதான். இங்கே ஒரு ஸ்மெல் இழுக்க ஆரம்பிச்சிச்சு போல. இஞ்சி போட்டு எவ்வளவு இன்னும் பள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் தான் அது போட்டு நம்ம எந்த அளவுக்கு மசாலா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மசாலா பற்றி தான் பிரியாணியோட டேஸ்ட்டு. அப்படி சிக்கனையும் போட்டேன். தக்காளி வளர்க்குது இல்லை? அது அவசியம் இல்லை. நான் இன்னொரு ஸ்டைலில் பிரியாணி செய்வேன். என்ன தெரியுமா? இருக்க எல்லாத்தையுமே நறுக்கி ஊற வச்சுருவேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சிக்கனை போட்டுருவேன். எல்லாமே மல்லித்தலை நம்ம என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ணுறோமோ கரம் மசாலாவை தவிர இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போடுறோம். இஞ்சி பூண்டு, சிக்கனு, தயிர், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு மொத்தமும் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறோங்க. இந்த மாதிரி தாளித்து கொட்டி அந்த டெல்லி வேணுங்கிற மசாலாவை கொண்டு போய் அப்படியே தாளிச்சு வந்துட்டோம். யார் சொல்லி கொடுத்ததுங்களா? அப்படியே கற்றுக்கணும். மட்டன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சால்ட் ரொம்ப போட சிக்கன் வேகிற அளவுக்கு பிரியாணிக்கு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். கலர் எப்படி இருக்கு? கலரை பார்த்தாவே தெரியும். தெரியலையா? இது வந்து நேச்சுரல் கலர். என்ன பொடி போடுங்களா? அந்த பவுட்ரு என்ன பவுடர்? கலர் பவுடர் என்ன போட்டுக்கோங்க. நம்ம கலர் பவுடர் தேவை ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்குற கலர் கொண்டு வந்தது. அரிசி ஊறிச்சா? விசேஷம் பரிசி அது. பாஸ்மதி. தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அலந்துச்சு. தேங்காய் பால் எடுத்தாச்சா? இதே இப்போ நடந்துச்சு. அதெல்லாம் பாப்பா அப்படி நடந்து நமக்கு எங்கே கவர் பண்ணுறோம். நம்ம ஸ்நாக்ஸ் அப்புறம் மட்டும் இருந்துச்சான்னு பார்க்கல. ஏன் வந்துச்சா? தொட்டு பாருங்க. தொட்டு பார்க்கவா? பாரு நீ அம்மி பாரு. வந்துருச்சா? வந்துருச்சுண்ணே. சரி வந்துருச்சா போடு. என் கை மட்டும் நல்லா தூண்டணும். நீங்கள் மட்டும் அப்படியே சேஃபாக இருக்கணும். அப்படியே பார்த்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு தேங்காய் பாலா? தேங்காய் பால் ஐயோ 8:30 கரெக்டாக இருக்குப்பா. பிரியாணி போட்டேன். காமெடி அப்புறம் மாநாடு பண்ணிட்டு அடியாது. நானே மாட்டோம் சிக்கன் பிரியாணி போட அதே தானே? எல்லாமே அதே தான். என்னன்னா அதில் நம்ம சிக்கனு இது மட்டனு அவ்வளோதான்.
அது என்ன சிக்கன் பிரியாணி என்ன தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் பொரிக்கலையா? நல்லா கொதிச்சு சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம ரைஸ் போடலாம். மட்டன் போட போறியா? இல்லை இப்போ போடலாம். தக்காளி போட்டு அப்படியே மட்டன் போட்டுருக்காங்க. போட்டாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாட்டேன் போட்டு பொங்குது பால் இல்லை பிரியாணி தேங்காய் பால் தானே ஊற்றுல சீரகம் பரிசி இது பாஸ்மதி அரிசி பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோவா? 1 kg. மட்டன் வச்சுருங்க. மட்டன் வச்சு தண்ணி பிரியாணி மட்டும் உப்பு போட்டா போதும். நெய் போட்டேன்னா போட்டாச்சு. மட்டன் நல்லா கொதிக்கணும். மட்டன் பிரியாணி இதுவும் ரெடி தான் ரெடி கொஞ்சம் நேரம் இந்த அதான் 1.5 விசில் தண்ணி இருக்குல்ல இல்லை 1.5 விசில் அது புரியல எனக்கு. அதாவது 2வது விசில் வரும்ல அதுக்குள்ள ஆஃப் பண்ணிக்கோங்க. குளிக்காது இதான் குளிச்சிருச்சு. மீன் மட்டும்தான் படிக்கிறேன். முட்டை ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி செய்யணும்னா முட்டை கிரேவி கட்டை அதெல்லாம் ரொம்ப நாள் சும்மா கிரேவி லைட்டாக உளுந்து சோம்பு தக்காளி நம்ம பொடி காலியாகிடுச்சு. நம்ம பொடி காலியாகிடுச்சு. இன்னும் வரல ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணுமா இல்லை இந்த மாதிரி கெட்டியாக வேணுமா? கெட்டியாக இருந்தால் போகும். ஏற்கனவே போடல முடிஞ்சு. மீன் மட்டும்தான் மீன் போட போறேன். மீன் 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 எல்லாம் ரெடி. இங்கே பாருங்க, தயிர் பச்சடி, சிக்கன் 65, முட்டை கிரேவி, 2 குக்கரில் இருக்க பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் கிரேவி, இது லெக் பீஸ் ஃப்ரை, இது மீன் வறுவல், தயிர் பச்சடி. எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. சாப்பிட ஆள்லாம் ரெடியாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. சாப்பிட ஆள்லாம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் சாப்பிடணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண. டாட்டா, பை பை, see you. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாப்பிட முடியாது, போஸ்டாவது கொடுக்குறேன் என்னங்க. ஆனால் அது நோய் வந்தவங்க கூட என்னமோ சாப்பிட்றேன். எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது.